ரொம்ப பொறுமையா பேசினாரு. மெயினா அதுதான் முக்கியம். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜாதகம் பார்க்கணும் இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு காட் கிஃப்ட்னு நினைக்கிறேன். சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கடகம் ராசிபலன் மார்ச் 12, 2025. இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு கடந்த கால நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு மறையும். உதவிகளால் சில அலைச்சல்கள் நேரிடலாம். எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். சிறிய தூர பயணங்கள் மனதில் மாற்றங்களை உருவாக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வேலையாட்களுடன் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் பழக்கத்தை தவிர்க்கவும். பாராட்டு கிடைக்கும் நாள். 1. கடந்த நினைவுகளால் சோர்வு ஏற்பட்டு மறையும். கடந்த கால சில விஷயங்கள் நினைவிற்கு வந்து மனதை பாதிக்கலாம். இதனால் சிறிது மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் இன்று புதிய மாற்றங்கள் மற்றும் நல்ல நிகழ்வுகள் உங்கள் மனநிலையை எழுச்சி அடைய செய்யும். பழைய பிரச்சனைகளை மறந்து முன்னேற்றத்திற்காக செயல்படுங்கள். 2. உதவிகளால் சில அலைச்சல்கள் நேரிடலாம். உதவிகளை வழங்கும் போது அதன் பாதிப்பு பின்னணியை சரியாக மதிப்பீடு செய்ய வேண்டும். சிலர் உங்களிடம் அதிகமான உதவிகளை எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் அதிக அழுத்தத்தை உணரலாம். உதவிகளை யாருக்கு தர வேண்டும், எவ்வளவு அளவில் தர வேண்டும் என்பதில் கூர்மையாக இருக்கவும். நிதானமாக செயல்பட்டு தேவையற்ற குழப்பங்களில் ஈடுபட வேண்டாம். 3. எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். உங்கள் வழியில் இருந்த எதிர்ப்புகள் இன்று குறையும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த சில தடைகள் நீங்கும். முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சிலர் உங்கள் செயல்களை விமர்சிக்கலாம். ஆனால் பொறுமையாக சமாளிக்கவும். 4. சிறிய தூர பயணங்கள் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தும். பணியுடன் தொடர்புடைய சிறிய பயணங்கள் இருக்கலாம். இது உங்கள் மனநிலையை புத்துணர்வாக மாற்றும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சிறிய சுற்றுலா செல்லலாம். பயணங்கள் வழியாக புதிய தகவல்கள் மற்றும் அனுபவங்களை பெறலாம். 5. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் கல்வியில் அல்லது வேறு துறைகளில் சிறப்பாக செயல்படலாம். அவர்கள் வெற்றி பெறும் செய்திகள் மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து பிள்ளைகளின் எதிர்காலம் தொடர்பான நம்பிக்கை உயரும். குழந்தைகளின் தேவைகளை கவனித்தால் உறவு மேலும் வலுவடையும். 6. வேலையாட்களிடம் கனிவுடன் செயல்படவும். உங்களுடன் பணிபுரியும் ஆட்களை அன்புடன் நடத்துங்கள். அலுவலகத்திலும் வீட்டிலும் மற்றவர்களின் பார்வையை கருத்தில் கொண்டு பேசுங்கள். பணியாளர்களுடன் உறுதியான ஆனால் நாகரிகமான அணுகுமுறை முக்கியம். அவர்கள் உங்கள் உதவியால் மகிழ்ச்சி அடையும்படி செய்யுங்கள். 7. மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். தனியார் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாம். மற்றவர்களை பற்றி பேசும்போது கவனமாக இருங்கள். தேவையற்ற கிசுகிசுகளை தவிர்ப்பது நல்லது. பேசும் வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக மாறாமல் இருக்க பார்த்துக் கொள்ளவும். அதிர்ஷ்ட தகவல்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் சோர்வுகள் நீங்கும், மனதளவில் உற்சாகம் திரும்பும். பூசம் மாற்றங்கள் உண்டாகும், புதிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆயில்யம் கருத்துக்களில் கவனம், பேசும் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கவும். இன்று செய்ய வேண்டியவை: முன்னேற்றத்திற்காக புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். மனச்சோர்வை போக்குவதற்கு மகிழ்ச்சியான விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் முன் உங்கள் முடிவுகளை பரிசீலிக்கவும். சிறிய பயணங்கள் மேற்கொண்டு மனநிலையை புத்துணர்ச்சியடைய செய்யுங்கள். குழந்தைகளின் வெற்றிகளை கொண்டாடி அவர்களுக்கு உற்சாகம் கொடுங்கள்.